இன்னைக்கு ஒரு படப்பிடிப்பு வந்து காஷ்மீர் நடக்குதுன்னா அதே மிகப்பெரிய வெற்றி. இந்தியாவுக்கு கிடைச்ச வெற்றி, அதே முந்து சாருக்கு கிடைச்ச வெற்றி. ஆக்சுவலி படமா பார்க்க முடியல, நமக்குள்ள ஒரு படம் பார்க்கும்போது மனசுக்குள்ள ஒரு ஒரு பாரம். இது ஒவ்வொரு இந்தியனுக்கும் உள்ள ஒரு கதை. ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னன்னா, நம்ம இப்போ சமீபத்தில் நம்ம தமிழ் ஃபீல்டில் வந்து ஒரு சரியான படம், ஒரு தரமான படம் ஊப்பி வெட்டி அடிச்சிருக்கு. நம்ம இது வரைக்கும் குறை சொல்லிக்கிட்டு இருந்தோம், நல்ல படங்கள்லாம் ஓடுறது இல்லை, நல்ல படங்கள்லாம் ஓடுறது இல்லைன்ட்டு. நல்ல படத்தை நல்லபடியாக எடுத்தால் ஓடும், ஆரோக்கியமாக வெட்டி சார். அப்போ மக்கள் வந்து நல்ல கருத்தையும் நல்ல விஷயத்தையும் நீங்கள் சரியாக சொல்லும்போது அவங்க வரவேற்க தயாராக இருக்காங்க. ராஜ்குமார் பெரியசாமி ரொம்ப பாராட்டணும். இந்த மாதிரி ஒரு விஷயத்தை எடுத்து பண்ணுறதுக்கு நம்ம ராஜ்குமார் பெரியசாமிக்கு ஒரு மிகப்பெரிய கைதில் கொடுத்துருவோம். என்னை பொறுத்தவரை ராஜ்குமார் பெரியசாமி வந்து என் மனசுக்கு போகிற வரைக்கும்னா, இந்த ஒரு ராணுவ வீரருடைய பெருமை எடுத்து சொன்னார்ல, இது ராஜ்குமார் பெரியசாமி நம்ம திரையுலகமே எல்லாரும் சேர்ந்து மூத்தனுக்கு ஒரு செல்ஃப் அடிச்ச மாதிரி ராய்ட் சொல்லிட்டு வீர வணக்கம். இதுதான் படம் தான் காணிக்க அவருக்கு. இந்த மாதிரி படம் வந்து அந்த வெற்றி வந்து தொடர்ந்து இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் எடுக்கிறதுக்கு ஒரு ஆரம்பமாக அமைஞ்சிருக்கு. தொடர்ந்து ராஜ்குமார் பெரியசாமி இந்த மாதிரி கதையை தொடர்ந்து எடுக்கணும், நல்ல விஷயங்கள் மக்களுக்கு சொல்லணும். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் நன்றி. அதாவது வந்து முதன்முறையாக ஒரு இயக்குனர் ஃபோன் பண்ணி, சார் நம்ம டைரக்டர்ஸ் யூனியனுக்கு படம் போடணும், எப்போ போடலான்னு கேட்டது முதல்ல ராஜ்குமார் மட்டும். மற்றவங்க வந்து நம்ம ட்ரை பண்ணி படம் போடலான்னு சொல்லுவோம். அது வந்து சக்ஸஸ் ஆன ஒரு படத்தை வந்து நம்ம ரொம்ப ட்ரை பண்ணி எப்படியா படம் போடணும்னு நினைப்போம் நம்ம உறுப்பினர்களுக்காக. இல்லை நான் யாரையும் குறை சொல்ல விரும்பல, அவங்கவுங்க அதை மறந்துடுவாங்க. ஆனால் ராஜ்குமார் மட்டும் வந்து நேற்று ஃபோன் பண்ணி 2-3 நாளாக எனக்கு ஃபோன் பண்ணேன். 3 நாள் மெசேஜ் வச்சா நான் பண்ணும்போது ரீச் பண்ண முடியல. நேற்று தான் நான் பேசினேன், வேற ஒரு ஃபங்க்ஷனுக்கு போய் பேசினேன். பேசும்போது ராஜ்குமார் சொன்னார், சார் வந்து நம்ம படத்தை நம்ம டைரக்டர் யூனியனுக்கு போடணும் அப்படின்னாரு. நிச்சயமாக ரொம்ப சந்தோஷமான விஷயம். எப்போ போடலாம் அப்படின்னு சொன்னேன். நாளைக்கு இல்லை நாளைக்கு எது ஒரு நாள் போடணும், உடனே போட்டுடலாம் சார். நான் உடனே ரஞ்சித் சொல்லி அதை கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணப்பேன் நம்ம. ஏன்னா இது வந்து மற்ற படமாக இருந்தால் நம்ம 2 நாள் டைம் வேணும். இந்த படத்தை நிச்சயமாக நீங்கள் எல்லோரும் வந்துடுவீங்கன்னு தெரியும். அந்த நம்பிக்கையில் உடனே ஆர்கனைஸ் பண்ணோம். எல்லாருமே வந்தது மட்டும் இல்லாமல் ராஜ்குமார் வர வரைக்கும் இருந்து உங்களோட உணர்வை வந்து அதை சொல்லணும்னு நினச்சிங்களே, அதுதான் இந்த படத்தோட வெற்றி. மற்றபடி வந்து படம் முடியும் போதே நாங்களாம் வந்து ப்ரொஜெக்ஷன் போனால் வெளியே வரும்போது படம் சரியில்லைன்னா அந்த டைரக்டரை பார்க்குறத அவாய்ட் பண்ணிவிடுவோம். எப்படின்னா என்ன சொல்கிறது, ஒரு தர்ம சங்கடமாக இருக்கும் இல்லையா? அப்படி அங்கே நிற்கிறாரு, அவர் பார்க்காம போயிடலான்னு. ஆனால் படம் முடிஞ்ச பிறகும் இயக்குனருக்காக காத்திருக்கோம்னா அது வெற்றி மட்டும் இல்லை, இந்த உணர்வு கூட. இந்த படத்தோட உணர்வு என்னென்னா, அந்த இயக்குனர்கிட்ட நம்ம வந்து அதை ஷேர் பண்ணிக்கணும். அந்த இயக்குனரை பார்த்து அவரோட சந்தோஷத்தை, நம்மளுடைய உணர்வை ஷேர் பண்ணுங்கிறது தான் இந்த படத்தோட மிகப்பெரிய வெற்றி. இந்த படம் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சாதாரண ஒரு படம் இல்லை. ஒரு இயக்குனராக இந்த ரியாலிட்டியான படங்களை பண்ணி முயற்சி பண்ணதில் ஒரு சதவீதம் நான் வந்து அதை முயற்சி பண்ணதில், இது மாதிரியான படங்களை பண்ணுறது எவ்வளோ கஷ்டம்னா, எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணணும். ரியல் கேரக்டர் இருக்கும்போது அதுக்கு சம்மந்தப்பட்டவங்க எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணணும். சாய் பல்லவியோட நடிப்பு பிரமாதமாக இருக்குன்னா அது காரணம் வந்து ராஜ்குமார் தான். அதை ரிப்ளை பண்ணி அதை ரெப்ளிகேட் பண்ணி அது பார்க்கும்போது ஒரு தடவை பார்க்கும்போது எனக்கு என்னென்னா, அந்த அந்த சூழலை வந்து ஒரு படத்தில் வந்து பெரும்பாலும் ஒரு ஹீரோ தான் இருப்பாங்க. இந்த படத்தில் எல்லாருமே ஹீரோ தான். ஜூனியர் ஆர்டிஸ்ட் கூட இந்த படத்தில் ஹீரோ தான். பின்னாடி நிற்கிற ஜூனியர் ஆர்டிஸ்ட்லேருந்து அது எல்லாருக்குமே ஷேர் பண்ணி, அது ஒரு சாதாரண விஷயமா இல்லை. அந்த முதல் முறையாக அந்த பொண்ணை இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போதே, சாய் பல்லவியை வந்து ஒரு இந்துவாக இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போதே நமக்குள்ளே அந்த ஒரு கெமிஸ்ட்ரி வந்து உள்ள அந்த தியேட்டருக்குள்ளே அப்படி ஃபார்ம் ஆகிடுது. முதல்ல அந்த பொண்ணு வரும்போது ஒரு நார்மலான பொண்ணு, மேக்கப் இல்லாத மாதிரி மேக்கப்போட அந்த ஹேர் ஸ்டைலு, அது வந்து நம்ம அந்த பாரத்தை வந்து நமக்கு தெரியும். இப்படி இது வந்து முடிவு தெரியாத படம் இல்லை. எப்படியும் வந்து இவர் இறந்துட்டாரு, அவங்களோட பயோபிக் தான் தெரியும். ஆனால் அதிலிருந்து படம் ஸ்டார்ட் ஆகி அதை வந்து கொண்டு போகிற விதம் இருக்குங்களா, அது வந்து உண்மையாகவே வந்து ஒரு மிகப்பெரிய சேலஞ்சு. அந்த சேலஞ்சு வந்து ராஜ்குமார் நீங்கள் வந்து ரொம்ப கிரேட்டாக பண்ணிருக்கீங்க. ஏன்னா அந்த உழைப்பு வந்து ஒரு கவனத்திலையும் வந்து சாதாரண விஷயத்துலேருந்து, செல்ஃபோன் சேஞ்ச் ஓவர்லேருந்து
அந்த காலகட்டத்தில் எந்த பட்டன் ஃபோன்லேருந்து சோனி எரிக்ஸ்லேருந்து மாறி எப்படி வர கடைசி எப்படி வரதுலேருந்து நியூஸ் பேப்பர் படிக்கும்போது பில் கிளின்டன் வராருங்கிற செய்தி, அதுக்கு கீழே வர செய்தி கூட அவர் கூட ஆத்தென்டிக்காக கொண்டு வரதுலேருந்து இதெல்லாம் என்னென்னா அந்த கவனம் அதில் இருந்தால் மட்டும்தான் ஒரு ஃப்ரேம்லையும் அது ஹீரோ ஹீரோயின் மட்டும் கவனிக்காமல் மொத்த பேரையும் கவனித்து மொத்த பேருக்குமான ஒரு விஷயம் டைரக்டரும் அந்த உதவி இயக்குனர் இல்லாமல் இந்த படத்தை வந்து நிச்சயமாக பண்ணியிருக்க முடியாது. அவங்களோட கான்ட்ரிபியூஷன் இல்லாமல் அவங்களுக்குள்ளே இன்ஜெக்ட் பண்ணுறது, என்ன படம் வேணுங்கிறது அவங்களுக்குள்ளே இன்ஜெக்ட் பண்ணுறது. ஏன்னா நான் ஒரு 2 தடவை நான் வந்து ஷூட்டிங் நடக்கும்போது போயிருக்கும்போதே வந்து என்னென்னா அந்த ஒரு ஃபார்ம் இருக்குது. இந்த படம் பண்ணும்போது எல்லாருக்கிட்டையுமே வந்து ஈவன் நான் வந்து அப்போ சிவகார்த்திகேயன் பார்த்தேன்னு சொன்னேன், சிவகார்த்திகேயன் திஸ் அ பெஸ்ட் ஃபில்ம் இன் யுவர் லைஃப் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா அந்த காஸ்டியூமில் அவர் இருந்தார், அவ்வளோ அழகாக வந்து அவ்வளோ காஸ்டியூம் பர்ஃபெக்டாக வந்து போட்டுக்கும்போது அது மட்டும் இல்லை அதை அவர் கேரி பண்ண விதம் இருக்கு இல்லையா, அப்போவே அவருக்கு வந்து இந்த படம் ஒரு வெற்றி படத்தில் நடிக்கிறங்கிற உணர்வை வந்து ஒரு ஹீரோ கொடுத்துறது வந்து டைரக்டரோட பெரிய வேலை. அந்த வேலையை வந்து அப்போயே ஷூட்டிங் நடக்கும்போதே வந்து அந்த டைரக்டர் கொடுத்துருந்ததா எனக்கு தோணுச்சு. அது மட்டும் இல்லாமல் 2-3 விமர்சனங்கள் வந்து வந்தது எனக்கு வந்து அங்கே இருந்த அவங்களோட மக்களோட வெளியே சொல்லலைன்னு. அது நான் அப்படிதான் இருக்குமோ அப்படின்னு நான் வந்து படம் பார்க்கறதுக்கு முன்னாடி பார்த்தேன். நான் இப்போ தான் படம் பார்க்குறேன். ஆனால் என்னென்னா இது வந்து காஷ்மீரோட கதை இல்லை. காஷ்மீரோட இப்போ முகுந்தன் பார்க்கும்போது அவங்களாம் எப்படி இருந்தாங்க, முகுந்தன் ஒரு இடத்துல போய் மாட்டிக்கும் போது அது அவங்க உண்மையாக காரண காரியத்தோடு அடித்தாங்களா, காரணம் இல்லாமல் அடித்தாங்களா, அவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு படத்தில் இருந்து அதை காமிக்கல. முகுந்தன் பார்வையில் ஒரு டெரரிஸ்ட்டை பிடிக்கும்போது உள்ள ஸ்டோன் பில்டிங் கல்லால் அடித்தது நடந்தது, வந்து ஷீல்டாக பயன்படுத்தினாங்க, அந்த அளவுக்கு தான் அதை பயன்படுத்திருக்காங்க, அந்த அளவுக்கு தான் அதை எடுத்துக்கணும். இதை வந்து இதுக்குள்ளே அவங்க ஒரு அரசியல் புகுத்துறதோ ஒருத்தர் வாழ்த்துறதோ ஒருத்தர் வசைப்படுறதோ இல்லாமல் இது ஒரு திரைப்படம். இந்த திரைப்படம் ஏறக்குறைய இல்லை சேலஞ்சிங்கான ஒரு திரைப்படம். தமிழ் திரைப்பட உலகத்துக்கு ஈவன் இந்தியன் ஃபிலிம் கூட இந்த படம் வந்து ஒரு ஆத்தென்டிக்கான படமாக நான் நினைக்கிறேன். ஒரு சாதாரணமான ஒரு கமர்ஷியல் படம் இல்லாமல் அது செகண்ட் ஹாஃப்லாம் வந்து பெயின்ஃபுல்லாக இருக்குது படம் பார்க்கும்போது. அந்த ஒரு பயத்தை, சாதாரண பயத்தை, அதே பயத்தை சாய் பல்லவி பாத்ரூமுக்குள்ளே வந்து கொண்டு வந்துட்டீங்க. பாத்ரூம்குள்ளே வந்து அவங்க ஃபோன் பண்ணும்போது அந்த நெருக்கடி இருக்குது இல்லையா, பின்னாடி வந்து ஃபோன் பண்ணும்போது அந்த ஷூட் அவுட் நடக்கும்போது இங்கே இன்டர்கட்டில் ஃபோன் பண்ணும்போது என்ன ஒரு டென்ஷன் இருக்கோ அதே டென்ஷன் வந்து முகுந்த் வந்து சிவகார்த்திகேயன் வந்து சாய் பல்லவி பண்ணும்போது அவங்க பாத்ரூமில் இருக்கும்போது அவங்க அப்பா அம்மா வந்து பண்ணுற இது இருக்கு இல்லைங்களா, ரெண்டும் ஈக்குவலான டென்ஷனை வந்து கொடுக்க முடிஞ்சிருக்கு. அதனால ஒரு போர்க்குளம் மட்டும் இல்லை, வீட்டில் இருக்கிற ஒரு சுச்சுவேஷனில் கூட அந்த இது கொடுக்க முடியுங்கிற உணர்வை நீங்கள் பிரம்மாண்டமாக கொடுத்துருங்க லட்சுமண். இது வந்து சாதாரண படம் இல்லை. இந்த உழைப்பும் இந்த கவனமும் காலமெல்லாம் நீங்கள் வச்சிருக்கணும். மிகப்பெரிய இயக்குனராக தமிழ் சினிமாவில் நீங்கள் முன்னேறணும். உங்கள் பேர் எப்பவுமே வந்து ஒரு ஹிஸ்ட்ரியில் இருக்கணும் அந்த அளவுக்கு. ஏன்னா அதுக்கு ஒரு தொடக்கமாக இந்த படம் அமரன் இருக்கு. ஏன்னா ஹீரோ செத்து ஒரு 10 நிமிஷம் ஆன பிறகு கூட வந்து ஹீரோ இருந்துகிட்டே இருக்க மாதிரியான நிலை இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு ஜோக் இல்லை, அது வந்து இது ஒரு டாஸ்க்கு. இந்த டாஸ்க்கை நீங்கள் உங்கள் டீம் எல்லாம் சரியாக பண்ணுவீங்க. இப்போ எல்லாருக்கும் இயக்குனர் சங்கம் சார்பாக வாழ்த்துக்கள். அதை விட என்னன்னா நம்ம குடும்பத்தோட சேர்ந்து படம் போடணும் அப்படின்னு நினைச்சிங்க இல்லையா, உங்க எண்ணத்துக்கு வந்து பெரிய ஒரு நன்றி. இயக்குனர் சங்க உறுப்பினர்கள் அண்ட் சங்க தலைவர் ஆர்.கே. செல்வமணி சார் மற்றும் ஆர்.வி. உதயகுமார் சார், எல்லாருக்கும் என்னோட நன்றி. ஏன்னா சார்கிட்ட நான் வந்து நேற்று தான் கேட்டேன், நம்ம இயக்குனர் சங்கத்துக்கு வந்து ஒரு ஷோ அரேஞ்ச் பண்ணலாமா சார் அப்படின்ட்டு. சார் உடனே நாளைக்கே பண்ணலாம், இல்லை செவ்வாய்க்கிழமை பண்ணலாம், நாளைக்கு பண்ணலாம், அதாவது இன்றைக்கி பண்ணலாம், இல்லைன்னா செவ்வாய்க்கிழமை பண்ணலாம் நேற்று சொன்னாங்க. ஸோ அவ்வளோ குயிக்காக ஒரு ஷார்ட் நோட்டீஸில் சொல்லி நீங்கள் எல்லோரும் வந்து இன்றைக்கி இந்த படத்தை பார்த்து அதுக்கு இப்படி மரியாதை செய்கிறதும் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது இல்லாமல் உதவி இயக்குனர்களை மேடை ஏற்றி அழகு பார்க்குற நம்மளோட இயக்குனர் சங்கம், அதுக்கு என்றைக்குமே நாங்கள் வந்து கடமைப்பட்டிருக்கிறோம். இயக்குனர் சங்கத்தோட இந்த ஷோ ஃபஸ்ட்டு இந்த படத்துக்கான ரியாக்ஷன் நான் பார்த்தது, ஆடியன்ஸ் ரியாக்ஷன்றது வந்து ப்ரெஷ் ஷோ. ஜென்ரலாக ப்ரெஷ் ஷோ வந்து ரொம்ப ரொம்ப அப்படியே கூர்மையாக பார்ப்பாங்க. அவங்க பெருசாக அந்த இமோஷன்ஸ் வந்து அவங்கள எதுவுமே சென்றடையாதுன்ற மாதிரியே இருக்கும். அதை என்னோட ப்ரீவியஸ் படம் பார்க்கும்போதும் சரி, நடுவில் வேறு சில நண்பர்களோட படம் போய் பார்க்கும்போதும் சரி, ஆனால் இந்த படம் ப்ரெஷ் ஷோவில் பார்க்கும்பொழுது ஒரு பெரிய ஒரு மன நிறைவு இருந்தது. ஏன்னா அவங்களே வந்து ரொம்ப மூவ் ஆகி பார்த்தாங்க. மூவ் ஆகி இந்த சென்ஸ் ரொம்ப அந்த உணர்வு வந்து அவங்கள சென்று அடைஞ்சது. அதுக்கப்புறம் எனக்கு வந்து மன நிறைவோட ஆடியன்ஸ் ஷோலாம் தவிர்த்து இப்போ இயக்குனர் சங்க உறுப்பினர்களுக்கு இந்த படத்தை போட்டு காமிச்சு நீங்கள் எல்லாரும் கூட மனம் நெகிழ்ந்து பாராட்டுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப நன்றி சார்.
ஏன்னா இப்போ நான் இதே மேடையில் எனக்கு ரங்கூன் படத்தோட ஆடியோ வெளியீட்டு விழா நடந்தது. அப்போ இந்த சாலிகிராமத்தை தாண்டி தான் உள்ளே வந்து இந்த இடத்துக்கு வருவோம். அப்போ நான் முதல்ல அங்கே அப்போ என்ன இந்த காவேரி கார்னர் அங்கே இங்கே எல்லாமே நிறைய உதவி இயக்குனர்கள் இங்கே நின்று வாய்ப்பு தேடுற நடிகர்கள் எல்லாரையும் பார்த்து பார்த்து பழகின ஒரு ரோடு இது. இங்கே வந்து பேசும்பொழுது எனக்கு ஃபஸ்ட்டு தோணுன விஷயம், அந்த படத்தோட ஆடியோ லான்ச்சில் நான் முதல்ல மேடையில் பேசினது வந்து இதே மேடை தான். சினிமாவில் வெற்றி பெற்றவங்க வெற்றி பெறாதவங்கிறத தாண்டி வாய்ப்பு கிடைச்சவங்க வாய்ப்பு கிடைக்காதவங்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ இந்த வாய்ப்பு ஒரு சில வருடங்கள் கழித்து கிடச்சி இப்போது அங்கீகாரம் பாராட்டு எல்லாம் கிடைக்கும் போது சந்தோஷமாக இருக்குது. நம்ம இயக்குனர்கள் உதவி இயக்குனர்கள் எல்லாரும் ஒட்டுமொத்தமாக உறுப்பினர்களாக இருக்கிற இந்த சங்கத்தில் இருக்கிற ஒற்றுமையும் ஒரு பெரிய நம்பிக்கையை தருது இந்த காத்திருப்பு காலங்களில். ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ எல்லாரும் வந்ததுக்கு. நிச்சயமா ஒவ்வொரு தமிழனும் பெருமைப்படக்கூடிய படம் இது. இந்த மாதிரியான படங்களுடைய வெற்றி தான் நல்ல படங்கள் தமிழ் சினிமாவில் வர்றதுக்கான ஒரு வழிவகை உண்டாக்கும். அமரன், அமர காவியம், வாழ்த்துக்கள். ஒரு சினிமா ரசிகர்களாகவே இது வந்து யாருமே மிஸ் பண்ணாமல் பார்க்க வேண்டிய ஒரு படம் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படம் எடுத்த திரு ராஜகுமார் பெரியசாமி அவர்களை நம்ம தமிழ் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய உச்சத்துக்கு வருவார் என்ற நம்பிக்கையோடு இந்த படத்தை நான் வந்து ரொம்ப பெருமையாக சொல்கிறேன். நன்றி. ஒவ்வொரு இந்தியனும் பார்க்கக்கூடியது உள்ளபடியே அமரன். கிரேட் சல்யூட்.